வணக்கம். சுடரி சேனல் வாயிலாக நான் உங்கள் மகாமஸ். இன்றைய பதிவு குழந்தைகளுக்கான பதிவு மற்றும் குழந்தைகளை எழுத வைக்கும் பெற்றோர்களுக்கான பதிவும் கூட. உங்கள் குழந்தைகளின் கையெழுத்தை எவ்வகையில் அழகாக எழுத வைப்பது மற்றும் உங்கள் குழந்தைகளின் கையெழுத்து பயிற்சியை எவ்வகையில் நீங்கள் எளிமையாக மேற்கொள்வது என்பது பற்றிய முழுமையான வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதிய உறவுகளும் சொந்தங்களும் நட்புகளும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க பதிவிற்குள் போகலாம். ஏற்கனவே நம்ம பேசிக் லைன்ஸ் எல்லாமே பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது க்ளோஸ் கர்வ். க்ளோஸ் கர்வ் பற்றி பார்ப்பதற்கு முன்னால் முந்தைய வீடியோவில் நாம் என்னென்ன லைன்ஸ் பார்த்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்றைய பதிவிற்குள் போகலாம். இந்த லைன் வந்து லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைன், அடுத்ததாக ரைட் ஸ்லாண்டிங் லைன், அதற்கு அடுத்தபடியாக ஸ்லீப்பிங் லைன். ஸ்லீப்பிங் லைனுக்கு அடுத்து நாம் பார்த்தது ஸ்டாண்டிங் லைன். இந்த ஸ்டாண்டிங் லைனுக்கு அடுத்தபடியாக நாம் பார்த்தது ஓபன் கர்வ். ஓபன் கர்வ். இந்த லைன்ஸ் தான் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்திருக்கோம். லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைன், ரைட் ஸ்லாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், கர்வ், ஐ மீன் ஓபன் கர்வ். இதுதான் நம்ம பார்த்திருக்கோம். இந்த வகையில் நாம் இன்று பார்க்க இருப்பது க்ளோஸ் கர்வ். இந்த க்ளோஸ் கர்வ் இதே சீய திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். க்ளோஸ் கர்வ் எப்படி எழுதலாம்ங்கறத பார்க்கலாம். இதே ஓபன் கர்வ்க்கு எழுதின அதே விஷயம்தான். இந்த இடத்தில் புள்ளி வைத்து விட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இந்த புறமாக வளைப்பது உங்கள் குழந்தைக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயமா மாறி இருக்கும். ஏன்னா ஓபன் கர்வ் போட்டிருக்காங்க. இப்போ க்ளோஸ் கர்வ் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா கை இந்த பக்கமா தான் வளையும். நீங்க என்ன செய்யணும்னா, பென்சில் டிப்பை இந்த இடத்தில் வைத்த உடனே உங்களுடைய கையவோ இல்ல பென்சிலே இந்த பக்கம் வைத்துட்டு அம்மா கைப்பக்கம் வாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் அந்த புறமாக வருவதற்கு மிகவும் எளிமையா இருக்கும். கர்வ் போட்ட மாதிரியே தான் இந்த ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் த லைன்ல கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டு அப்புறம் வளைத்து கீழே உள்ள லைன்லயும் டிராவல் பண்ணி அந்த லைனை ரீச் பண்ணும்போது க்ளோஸ் கர்வ் வந்துடும். அதாவது டாப் ஆஃப் த லைன்ல ஒரு டாட் வச்சிருப்பாங்க, அதற்கு அடுத்தபடியா இந்த தேர்ட் லைன்லயும் ஒரு டாட் இருக்கும். இந்த டாப் ஆஃப் த லைன்ல நம்ம கொஞ்சம் டிராவல் பண்ணி அதுக்கப்புறம் வளைத்து இந்த தேர்ட் லைனை இந்த லைன் மேலையும் கொஞ்சம் டிராவல் பண்ணி அந்த ரீச்சிங் பாயிண்ட் அடையும் போது நம்ம க்ளோஸ் கர்வ் ஈஸியா வந்துடலாம். க்ளோஸ் கர்வ் ஈஸியா வந்து போடாம இப்படி போடுறத கொஞ்சம் தவிர்க்கிறதுக்காக தான் இந்த டாப் ஆஃப் த லைன்ல கொஞ்சம் டிராவல் பண்ண வைக்கணும். அவங்கள இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல புள்ளி வைத்துட்டு அந்த லைன் மேல கொஞ்சம் வந்துட்டு அதற்கு அடுத்தபடியாக வளைத்து கீழே வந்து இப்படி வரணும். அப்பதான் வந்து இதோடைய ஷேப் கரெக்டா இருக்கும். க்ளோஸ் கர்வ் இந்த டாப் ஆஃப் த லைன்ல கை வைத்து அந்த லைன் மேலேயே கொஞ்சம் டிராவல் பண்ணி அதுக்கப்புறம் வளைத்து கீழே வரும்போது க்ளோஸ் கர்வ் வந்துடும். இந்த இடத்துல இருந்து ஒரு டாட், அதுக்கப்புறமா வந்து அதாவது டாப் ஆஃப் த லைன்ல ஒரு டாட், கீழே உள்ள தேர்ட் லைன்ல ஒரு டாட் வச்சுட்டு இந்த டாப் ஆஃப் த லைன்ல நம்ம என்ன செய்யறோம், அந்த லைன் மேல கொஞ்சம் டிராவல் பண்ணி கீழே வந்து அப்புறம் தேர்ட் லைன்லயும் கொஞ்சம் டிராவல் பண்ணி அந்த ரீச்சிங் பாயிண்ட் அடையிறோம். இதற்கு பெயர் தான் க்ளோஸ் கர்வ். நம்ம இப்ப 5 க்ளோஸ் கர்வ் எழுதிருக்கோம். 5 தடவையும் க்ளோஸ் கர்வ் அப்படிங்கறத உச்சரிச்சிருக்கோம். அதே மாதிரிதான் நீங்களும் எழுதும் போது அந்த எழுத்தை நீங்க என்ன செய்யணும், உச்சரிக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் போது உங்கள் குழந்தைகளின் பேச்சு திறனையும் நீங்க அதிகப்படுத்தலாம், அவர்களின் உச்சரிப்பு திறனையும் சரிப்படுத்த முடியும் மற்றும் அவர்களின் ஞாபக சக்தி திறனையும் அதிகப்படுத்தலாம். இதுல நிறைய விஷயம் இருக்கு. அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப அவர்கள் உச்சரிக்கும் போது அவர்களுக்கு அது மனதிலும் பதியும். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தது க்ளோஸ் கர்வ். இந்த க்ளோஸ் கர்வை இப்படி வந்து சும்மா லைட்டா இப்படி வளைச்சு விடுறது, இப்படி வளைச்சு விடுறது இல்லாம அழகா பின்னாடி கையை கொண்டு வந்து வளைத்து இப்படி போடுறது ஓபன் கர்வ். இதே கையை இங்க வைத்து பின்புறமாக வளைத்து விடுவது என்னது, க்ளோஸ் கர்வ். ஓகேங்களா? இப்போ இந்த க்ளோஸ் கர்வ் பத்தி நம்ம பார்த்துட்டோம். ஏற்கனவே நம்ம பார்த்த லைன்ஸை திரும்ப ஒருக்க பார்த்துடலாம். லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைன், ரைட் ஸ்லாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், ஓபன் கர்வ் அண்ட் க்ளோஸ் கர்வ். ஓகேங்களா? இந்த க்ளோஸ் கர்வ் பார்க்குறோம். இந்த இடத்துல கை வைக்கிறோம், கை வைத்து இப்போ பின்னாடி வர்றது ஓபன் கர்வ். இதே புள்ளிய நம்மளோட கையை இப்படி முன்னாடி கொண்டு போய் வளைக்கிறது க்ளோஸ் கர்வ். ஓகேங்களா? இரண்டுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்தது க்ளோஸ் கர்வ். இந்த கர்வை நீங்க அழகா உங்கள் குழந்தையை எழுத வைங்க. இதுவரை நாம் பார்த்த ஃபண்டமெண்டல் லைன்ஸையும் நீங்க அழகா எழுத வைக்கும் போது அடுத்ததாக நம்ம லெட்டர்ஸ் எழுதும் போது அவர்களுக்கு மிகவும் எளிமையாக இருக்கும் இந்த பேசிக் லைன்ஸ். இனிமே வர வீடியோல நம்ம அழகா கேபிட்டல் லெட்டர்ஸ் எப்படி எழுதலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. உங்கள் குழந்தைகளையும் எழுத வைங்க. அவர்களின் கையெழுத்து திறனை மென்மேலும் மேம்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன்.
மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மகாலட்சுமி ரமேஷ்.